இன்னைக்கு டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. இத டீம் கிட்ட காமிச்சு அப்ரிசியேஷன் வாங்கிடலாம் அப்படின்னு உள்ள போயிட்டு, வெளிய வரும்போது ரொம்ப சோகமா தான் வெளிய வருவேன். இதே மாதிரி உங்களுக்கும் நடந்திருக்குல்ல? நமக்கு தான் டிசைன் ஒழுங்கா வரலையா? இல்ல ரெக்வயர்மென்ட்டே நமக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே புரியலையா? இல்ல ஒருவேளை நம்ம ஐடியா கரெக்ட்டா இருந்து நம்ம டீமுக்கு தான் இது புரிய மாட்டேங்குதா? இப்படிங்கிற நெறைய குழப்பம் இருந்தது. பட் ஓவர் த டைம் இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது, எனக்கு சில விஷயங்கள் கிளியர் ஆச்சு. எங்க, எதுல தப்பு இருக்கு அப்படிங்கிறது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸ்ல நான் என்னென்ன தப்புலாம் பண்ணியிருக்கேன் என்னோட ரிவ்யூ மீட்டிங்ஸ்ல, அதுலேருந்து எனக்கு கிடைச்ச இன்சைட்ஸ் இத பத்தி தான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். எனக்கு கிடைச்ச இன்சைட்ஸ 4ஆ பிரிச்சிருக்கேன். இதுல முதல்ல என்னன்னா, கான்டெக்ஸ்ட் செட் பண்றது. என்னோட டிசைனை காட்டணும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியில மீட்டிங் ஸ்டார்ட் பண்ண உடனேயே என்னோட டிசைனை நான் ப்ரெசென்ட் பண்ணிடுவேன். பட் அங்க இருக்க நெறைய பேருக்கு இது என்ன ப்ராப்ளம், இது எத சால்வ் பண்றோங்கிறது புரியாம இருக்கலாம். ப்ராப்ளம் ஃபுல்லா தெரிஞ்ச ஒருத்தங்க இருக்கலாம். இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள இப்பதான் ஒருத்தங்கள ஆட் பண்ணியிருப்பாங்க. புதுசா ஜாயின் பண்ண ஏதாவது ஒரு எம்ப்ளாயியா இருக்கலாம். இவங்க எல்லாருக்குமே கான்டெக்ஸ்ட் ஒரே மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காது. இந்த கான்டெக்ஸ்ட்டை கிளியர் பண்றதோட மட்டும் இல்லாம, இது எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா அப்படிங்கிறத அக்னாலஜ் பண்றதும் நம்மளோட டியூட்டி தான். இப்படி அக்னாலஜ் பண்றதுனால இந்த டிசைனருக்கு உண்மையிலேயே பிரச்சனை ஃபுல்லா புரிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வரும். அதுக்காக கான்டெக்ட் செட் பண்ணுறதுக்காக ரொம்பவும் டைம் எடுத்துக்கூடாது. பட் சில பெரிய ப்ராஜெக்ட்ஸுக்கு விஷுவலாக ஏதாச்சும் ஒன்று ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு, லைக் உங்களோட யூஸ் கேஸ், காம்படிட்டர்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஃப்ளோ சார்ட்டாவோ மைண்ட் மேப்பாவோ காமிச்சிக்கிட்டே பண்ணும்போது ரிவ்யூவர்ஸ்க்கும் கொஞ்சம் என்கேஜிங்காக இருக்கும். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது, அந்த ஹோல் டிஸ்கஷனையும் நம்ம தான் ஓன் பண்ணணும். ஒரு ரிவ்யூவில் நிறைய ஃபீட்பேக் வரும். எல்லாமே நம்ம நோட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் என்னோட பிகினிங்கில் எல்லாத்தையும் ஜஸ்ட் நோட் பண்ணுவேன். ஆனால் அதை அட்ரஸ் பண்ணி வேலிடேட் பண்ண மாட்டேன். அப்படி வேலிடேட் பண்ணால் நமக்கு உண்மையிலே எது ஆக்ஷன் ஐட்டம் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடும். அப்படி ஒவ்வொரு ஃபீட்பேக்கையும் அட்ரஸ் பண்ணும்போது அது வேறு பக்கம் டைவர்ட் ஆகி போகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. இந்த மாதிரி டிஸ்கஷன் டைவர்ட் ஆகி போகும்போது அவங்கள மெயின் ரிவ்யூக்கு கொண்டு வர வேண்டியது நம்மளோட வேலை தான். அப்படி கொண்டு வர முடியாமல் நம்ம எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு டைவர்ட் ஆகிக்கிட்டே இருந்தால் இந்த ஹோல் டிசைனையும் உங்களால் ஒரு மீட்டிங்குள்ளே ப்ரெசென்ட் பண்ணி முடிக்க முடியாது. அப்புறம் அடுத்தடுத்த மீட்டிங்ஸில் இதே டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நிறைய ஃபீட்பேக் அல்லது டைவர்ஷன் வரும் அப்படிங்கிறதுக்காக பயந்து நான் ரொம்பவே ரஷ் பண்ணவும் செஞ்சுருக்கேன் மீட்டிங்ஸை. அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. அது நம்ம எஸ்கேப் ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷனை கொடுக்கும். டிஸ்கஷன் முடிகிற டைமில் யாருக்காகவும் வெயிட் பண்ணாமல் நானே சம்மரைஸ் பண்ணிவிடுவேன். அப்படி சம்மரைஸ் மட்டும் பண்ணாமல் எது எது ப்ரையாரிட்டி அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்குவேன். இதுக்கு ஒரு இமெயில் ஃபாலோ அப்னு டைம் வேஸ்ட் பண்ணுறது பதிலாக அந்த மீட்டிங்லேயே இதை முடிச்சுறது பெட்டர். ரிவ்யூ மீட்டிங்ஸில் நிறைய சேலஞ்சஸ் எனக்கு இருந்திருக்கு. எல்லாத்தையும் விட பெரிய சேலஞ்சாக இருந்தது எனக்கு என்னென்னா சப்ஜெக்டிவ், அதாவது ஒப்பீனியன் பேஸ்ட் காமெண்ட்ஸ் தான். இது ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தோணலை, இது இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம், இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா அதுக்காக இப்படின்ற மாதிரி ரொம்ப வேகான கமெண்ட்ஸ் நமக்கு கொடுப்பாங்க. ஆனால் அதை மீனிங்ஃபுல்லான ஃபீட்பேக்காக மாற்றுறது நம்ம வேலை தான். இது ஒர்க் அவுட் ஆகும்னு தோணலை அப்படின்னா அவங்ககிட்டயே ஏன் ஒர்க் அவுட் ஆகும்னு தோணலை அப்படின்னு கேட்டால் அதுக்கு கண்டிப்பாக அவங்க ஒரு ரீசனிங் சொல்லுவாங்க. ஒருவேளை அவங்க ரீசனிங் சொல்லலை அல்லது அவங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் உங்களோட ரீசனிங்கை கொடுக்கணும். ஆனால் அதுக்கு நம்மகிட்ட ஃபஸ்ட்டு ரீசனிங் இருக்கணும்ல. இந்த மிஸ்டேக்கை நான் அடிக்கடி பண்ணியிருக்கேன். என்னோட சீனியர் எனக்கு அதிகமாக கொடுத்த அட்வைஸே இதுதான். நீ எந்த டிசைன் பண்ணாலும் அந்த டிசிஷனுக்கு பின்னாடி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வச்சுக்கணும். அப்படி அதையும் மீறி ரிவ்யூ கொடுக்குறவங்க அந்த பாயிண்ட் டிஃபெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா உங்கள் டிசைனையும் என்னோட டிசைனையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இதை கன்க்ளூட் பண்ணலாம். அண்ட் ஐக்கன், கலர்ஸ் மாதிரியான ரொம்ப சப்ஜெக்டிவான ஐட்டம்ஸை பப்ளிக் ஒப்பீனியன் கொண்டு போகாமல் நம்ம தான் ஃபைனல் கால் எடுக்கணும். ஏன்னா நம்ம தான் எக்ஸ்பர்ட்ஸ். கடைசியாக பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ஒரு ஃபீட்பேக்கை பர்சனலாக எடுத்துக்கிறது. ஒரு ஃபீட்பேக்கோட கோல் டிசைனை இம்ப்ரூவ் பண்ணுறது தானே தவிர டிசைனர் மேலே கிரிட்டிசிசம் இல்லை. பட் பிகினிங்கில் நான் அதை அப்படி தான் எடுத்துகிட்டு இருந்திருக்கேன். அதனால என்னோட கான்ஃபிடன்ஸே குறைஞ்சிடும். அப்படி லோ கான்ஃபிடன்ஸோட டிசைன் பண்ணும்போது அந்த டிசைன்லேயே அது ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ அதை மீட்டிங்கில் கொண்டு போகும்போது அங்கேயும் அது தெரியும். ப்ரீவியஸ் சாப்டரில் சொன்ன மாதிரி நம்ம டிசைனுக்கு நம்மக்கிட்ட ஜஸ்டிஃபிகேஷன் இருந்ததுன்னா எத்தனை பேர் இருக்கிற எவ்வளோ பெரிய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்கக்கூடிய மீட்டிங்கையும் நம்ம அட்டன் பண்ணலாம். அண்ட் ஈவன் அஸ் அ சீனியர் நான் நிறைய மிஸ்டேக்ஸ் இப்போ கூட பண்ணியிருக்கேன். பட் நெக்ஸ்ட் டைம் அந்த மிஸ்டேக்கை பண்ணாமல் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும்போது இது வெறும் டிசைனுக்கு மட்டும் இல்லை, லைஃப்பில் கூட அப்ளை பண்ணலாம். எல்லா இடத்துலையும் நம்ம தான் கிங்காக இருப்போம். நம்மளால் எல்லாமே பண்ண முடியும். உங்களை யாராலையும் அசைக்க. UX Pati Pesa Sana Ninga Personal Development Poitinga. No, I complete. இதெல்லாம் தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸில் எனக்கு கிடைச்ச இன்சைட்ஸ். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறையவே இருக்குது. இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஒரு டிசைனராக உங்களுக்கும் நிறைய இதே மாதிரி லேர்னிங்ஸ் இருக்கும். அதை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதை பார்க்குறவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். This is Books. We will make UX simple again.